பிரஷிங் இப்படி தான் செய்ய வேணும். இந்த ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரஷ் எப்போவுமே ஃப்ளாட்டாக இருக்கணும். ஒரு சின்ன ஹெட், இந்த தும்பு தான் நான் சொன்னது எப்போவுமே ஒரு சாஃப்டான தும்பில் பார்த்து வாங்க. அடுத்தபடி ஒரு பெண்ட் இருக்க வேணும். இப்போ இதில் முக்கியமாக அடுத்து என்ன சொன்னால், நீங்கள் எப்போவுமே ப்ரஷ்ஷை பிடிக்கிற எப்போவுமே பென் மாதிரி பிடிச்சி பழங்க. பென் கிரிப்பர்னு சொல்கிறோம் நாங்கள். இப்படி தான் பிடிக்கணும். நீ இப்படி பிடிக்கிறது பிள்ளை. இது பாம் கிரிப்பர்னாங்க. இது கூட ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த ஃபோர்ஸை கொடுக்குறதால கூட பல்லெல்லாம் தேயும், ப்ரஷ் எல்லாம் பழுதாக போயிடும். ஆகவே இப்படி ஜென்ரலாக அப்படி பென் மாதிரி எடுத்துக்கொண்டு செய்ய வலிக்கிட்டீங்கன்னா சரி. அடுத்து நீங்கள் ப்ரஷ் பண்ண வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களது பல்ற மேற்பரப்பில் எப்போவுமே சாப்பிட்ற நேரங்களில் பல்லு கூட கிளீன் ஆயிடும். அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு இந்த இடம் தேவைன்றதுக்காக நீங்கள் ப்ரஷ் பண்ணியே தேய்க்க கூடாது. இந்த சர்ஃபஸ்களை இதில் நீங்கள் எப்போவுமே ஒரு ஜென்ரலாக தான் ப்ரஷ் பண்ணி கொண்டிருக்கணும். நீ வாய்க்குள்ள கூட கிளீன் ஒழுங்காக நேச்சுரலாக கிளீன் ஆகாத ஒரு இடம் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முரசோரம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முரசோரத்தில் மஞ்சள் படியும், முரசுவிங்க ரத்தம் வரும், முரசோரம் கால்சியம் படியும், வாய் மணக்கும். எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த முரசோரத்திலையும் இந்த பல் ரெண்டுக்கு இடைவெளியிலையும். நாங்கள் ப்ரஷ் பண்ணக்குள்ள எப்போவுமே கவனிக்க வேண்டிய இடம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த முரசுக்குள்ளேயும் முரசு ரெண்டு பல்லுக்கு இடையிலையும் தான். அதுக்காகத்தான் ப்ரஷ் பண்ணக்குள்ள நீங்க எப்பவுமே இந்த பிரஷ் எடுத்துக்கொண்டு பிரஷ் எப்பவுமே ஒரு 45 வயல சரிச்சிடுங்க. இப்படி பிரஷ் எப்பவுமே முரசுக்குள்ள போற மாதிரி சரிச்செடுத்து பாத்தீங்கன்னா முரசுக்குள்ளேயும் போகும், அதே நேரத்தில் ரெண்டு பல்லு இடைக்குள்ளேயும் தும்பு வரும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வச்சா மட்டும் தான் அது சாத்தியப்படும். நம்ம வளமே திட்ட மாதிரி இப்படி திட்டுறாலோ இல்ல இப்படி திட்டுறதாலோ இந்த இடங்கள்ல பிரஷ் அண்டாது. ஆகவே எப்பவுமே இந்த முரசுக்குள்ளுக்குள்ளேயும் ஒரு 2 மில்லிமீட்டர் ஆழத்தை கிருமியல் தங்கி இருக்கும். அதனாலதான் பிரஷ் எப்பவுமே இப்படி வச்சுக்கொண்டு ஒரு தரத்துல 3 பல்ல மட்டும் ஜென்ரலா பிரஷ் பண்ணுங்க. ஒரு நாளுமே தேய்க்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா முரசும் சாஃப்ட், பல்லும் சாஃப்ட். நீங்க தேய்க்க எல்லாம் பழுதா போகும். இந்த முரசுக்குள்ள மட்டும் ஒரு 3 பல்ல மட்டும் ஒரு 10 தரம் பிரஷ் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே மற்ற 3 பல்ல பிரஷ் பண்ணுங்க மெல்லவா. அப்புறம் அதுக்கடுத்த 3 பல் எப்போவுமே ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆர்டரில் ப்ரஷ் பண்ணி வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. இஞ்சி தட்டி அப்புறம் இஞ்சி தட்டி அப்புறம் இஞ்சி தட்டி திருத்தால நிறைய இடங்கள் திரும்ப திட்டுப்படும். நிறைய இடங்களில் ப்ரஷ் படாமலே போயிடும். அதுக்காக எப்போவுமே ஒரு ஆர்டரில் தொட்டிங்கன்னா அப்படியே வெளிப்பக்கத்தால் வந்தீங்கன்னா அப்படி வந்துட்டு அப்புறம் அப்படியே உள்பக்கம் மாறுங்க. இதே மாதிரி அப்புறம் இதே மாதிரி இப்படியே கொண்டு இப்படி முடிங்க. கடைசியில் வேணும்னு சொன்னால் 2 தரம் திட்டு விடுங்க. இதுக்கு உங்களுக்கு நார்மல் ப்ரஷிங்கில் உங்களுக்கு எடுக்கிற டைம் மொத்த டைம் 1 நிமிஷம் தான் இதுக்கு எடுக்க போகுது. நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ராவெல்லாம் டைம் தேவைப்படாது. உங்களுக்கு 1 நிமிஷத்தில் ப்ரஷ் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி என்ன செய்யணும்னா மேல் பல் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி மேல் நோக்கி ப்ரஷ் வைங்க. பாருங்க இப்படி வச்சுட்டு மேல் நோக்கிற மாதிரி ப்ரஷ் வைங்க. ஒரு 3 பல் 10 தரம், அப்புறம் அடுத்த 3 பல், அப்புறம் அடுத்த 3 இப்படியே தொட்டு வெளிப்பக்கத்தால் போய் திருப்பி அதே மாதிரி தான் உள்பக்கம் இதே சிச்சுவேஷன் தான். இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி கொண்டு முடிக்கிறீங்க. இதான் நீங்கள் ப்ரஷ் பண்ண வேண்டிய முறை. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ப்ரஷ் பண்ணி முடிக்கிறோம். இப்போ முழு பல்லையும் வடிவாக ப்ரஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சு பிளாக்கெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு நம்ம செய்ய வேண்டிய வேலை சில இருக்குது, செய்யக்கூடாத ஒரு வேலை இருக்குது. வளமை நம்ம செய்கிற கொமனான மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் ப்ரஷ் பண்ண உடனேயே வாயை கழுவி துப்புறது உண்டு. 2வது என்ன செய்கிறோம், ப்ரஷை போட தேய்ச்சி திரும்பவும் க்ளீன் பண்ணுறது. ஃப்ளோரைட் படிகிறதோ இல்லாட்டி டூத் பேஸ்ட்டில் வேறு மருந்துகள் பல்லுக்கு மேலே படிஞ்சு பல்ல ஸ்ட்ரென்த் ஆகிறதோ ஒரு மேஜிக்கலாக நடக்காது. அதுக்கு ஒரு டைம் வேணும் உங்களுக்கு. அதுக்காக எப்போவுமே என்ன செய்யணும்னா நீங்க பிரஷ் பண்ண டூத் பேஸ்ட்டோ அந்த மெட்டீரியலோ பல்லுக்கு மேல பட்ட மாதிரி கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதால சில நேரங்களில் நீ பிரஷ் பண்ணது பிறகு உங்களால் முடியும்னு சொன்னா கொஞ்சம் நேரம் வாயை கழுவாங்க. அந்த டூத் பேஸ்டோட வாயை விட்டு விடுங்க. உதாரணமா கிட்ட ஒரு அமெரிக்கன் ரிசர்ச் ஒன்று வாசி கிடைச்சது. அதில் சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க பிரஷ் பண்ண பிறகு வாய் கழுவ வேணாம்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கலாது. கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்த பிறகு வாயை கழுவுக்குள்ள ஒரு தரம் மட்டும் சிங்கிள் வாஷ், ஒரு தரம் மட்டும் வாய்க்குள்ள எடுத்து வாயை அப்படி பால் மாதிரி நுரவார மாதிரி துப்பி விடுங்க. அது மட்டுமே காணும். அதுக்கப்புறம் திரும்ப கலவரத்தை நிப்பாட்டுங்க. அதுக்கு அடுத்த செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா திரும்ப போயிட்டு உடனே நீங்க சாப்பிட வலிக்கிட்டீங்கன்னா திரும்பவும் பல்ல படிஞ்ச எல்லாம் போயிடும். அதுல இருந்து நீங்க பிரஷ் பண்ண பிறகு முடியும்னு சொன்னா நீங்க பிரஷ் பண்ற டைம் எப்படி செட் பண்ணணும்னு சொன்னா நீங்க பிரஷ் பண்ண பிறகு குறைஞ்ச ஒரு 2 hours ஆகுது எது சாப்பிடாம இல்லாமன்றதுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். உதாரணமா இரவில செய்யற பிரஷிங் சாத்தியப்படும். சாப்பிட்ட ஒருக்கா பிரஷ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா நைட் ஃபுல்லா அந்த டூத் பேஸ்ட் படிஞ்ச மாதிரி இருக்கும். இரவு ஃபுல்லா ரிப்பேர் நடக்கும். பல்லு நாளைக்கு பார்க்குற ஒரு ஃப்ரெஷ் பல் மாதிரி திருப்ப வேலை செய்யறதுக்கு எதுவா இருக்கும். ஆனா பகல்ல நீங்க யோசிக்கலாம், கொஞ்சம் டைம் விட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பிரஷிங் சரி ப்ராப்பரா கம்ப்ளீட்டா இருக்கும். உங்களோட பல்லிலும் கூட காலம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே எப்பவுமே பிரஷ் பண்ற நேரங்கள்ல இந்த இவ்வளவு விஷயங்களையும் கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரஷிங்ன்றது ஒரு இன்டர்நேஷனலா உள்ள ஒரு காமனான மிஸ்டேக்கான இடம். நாங்க டெய்லி ஒவ்வொரு பேச்சும் பல்லு பிடுங்க வந்தாலும் சரி, சும்மா காட்ட வந்தாலும் ஒவ்வொரு ஆளுக்கும் நாங்கள் பிரஷிங் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். வேணும்னு சொன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில பிரஷிங்கை மிஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறீங்க. இதை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும் இந்த வீடியோ.